perfecting holiness, false thunders failed. பரிசுத்தம் பரிபூரணப்படுத்துதல், கள்ள இடிமுழக்கங்கள் தோல்வி அடைந்தன. பாகம் 3. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேத பொருட்டின் தொகுப்பை ஒன்றை நாம் பார்க்க போகிறோம். அது என்னவென்றால், விளையாட்டுகளை குறித்தும் பந்து ஆட்ட குழுக்களுக்கு இடையேயான போட்டிகள் மற்றும் பிரசங்கிகளும் விசுவாசிகளும் அதில் ஈடுபடுவதை குறித்து. ஆகவே இங்கே பார்க்கிறோம். அடுத்ததாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த செய்தியை பின்பற்றும் மாமனிதர்கள் அவர்கள் குலைத்து போட்டதான ஒரு காரியம் என்னவென்றால், விளையாட்டின் பேரிலான சகோதரன் பிரன்னாமின் உபதேசங்களை தான். பெரிய இடத்து மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு விளையாட்டு வசதிகளும் பொழுதுபோக்கு பூங்காக்கள், பொழுதுபோக்கு மன்றங்கள் எல்லாம் இருக்கின்றன. இந்த கேம்ப் கூட்டங்களுக்கு அவர்கள் வரும்பொழுதெல்லாம் அவர்களுக்கு பலவிதமான பந்து விளையாட்டுகளும் செய்தி விசுவாசிகளுக்கென்று பலவிதமான போட்டிகளும் இருக்கின்றன. நான் சொல்லுவது வேதத்தின்படியா இல்லையா என்று நாம் பார்ப்போம். அது என்னவென்றால், அது ஆட்டுத்தோல் போர்த்திய கள்ள தீர்க்கதரிசியா அல்லது அது செய்தியின் அடிப்படையா என்று நாம் பார்ப்போம். அது செய்தியின் அடிப்படை அல்ல என்று நான் கூறுகிறேன். ஜனங்களை சபையில் இழுத்து பிடித்து வைப்பதற்காக விளையாட்டை மாற்று ஏற்பாடாக உண்டாக்கிவிட்டனர் என்று நான் கூறுகிறேன். ஏனெனில் ஆவியானவர் சபைகளை விட்டு போய்விட்டார். ஏனெனில் அவர்கள் மறுபடியும் பிறக்கவில்லை. மேலும் அவர்கள் மறுபடியும் பிறவாத ஊழியக்காரர்களின் கீழ் அமர்ந்திருக்கின்றனர். இப்போது ஜப்பானில் உலக கோப்பை நடந்து கொண்டிருக்கிறது. நான் ஒன்றை கூறட்டும். விளையாட்டை ஆதரிக்க உங்களுக்கு 4 வழிகள் உண்டு. ஒன்று, நீங்கள் விளையாட்டு வீரனாக இருக்கலாம், அல்லது விளையாட்டு ரசிகனாக இருக்கலாம். நீங்கள் விளையாட்டு வீரனாய் இருந்தாலும் சரி, பார்வையாளனாய் இருந்தாலும் சரி, உங்களுக்குள் ஒரே பிசாசு தான் இருக்கிறது. நீங்கள் மைதானத்துக்கு சென்றாலும் சரி, அல்லது ரேடியோவை காதில் வைத்து விளையாட்டு செய்திகளை கேட்டாலும் சரி, அல்லது தொலைக்காட்சியில் பார்த்தாலும் சரி, அல்லது செய்தித்தாள்கள் மற்றும் பத்திரிகைகளில் பக்கங்களை புரட்டினாலும் சரி, அதே பிசாசுதான் உங்களுக்குள் இருக்கிறது. இப்படிப்பட்ட கடுமையான விமர்சனங்களுக்கு பிரசங்கியே, நீர் எந்த வேத வசனத்தை பயன்படுத்துகிறீர் என்று நீங்கள் கேட்கலாம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் ஒருவன் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும், அதாவது அதில் ஈடுபடுபவர்கள், கண்களின் இச்சையும், அதை பார்ப்பவர்கள், ஜீவனத்தின் பெருமையுமாகிய அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். ஆகவே பிரசங்கியே, விளையாட்டு எப்படி தவறாகும்? இதுவரைக்கும் அதற்கான விளக்கம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று நீ கூறலாம். அதை நீ இப்பொழுது கேட்கப் போகிறாய். விளையாட்டில் போட்டி சம்பந்தம் படுகிறது. எல்லா விளையாட்டுகளுமே பெருமையை தான் உச்சரிக்கின்றது. இன்னொருவனை வெல்ல வேண்டும் என்று எவராவது விரும்பினால் அது தற்பெருமை, அது கர்வமும் சுயமும் அடங்கியது. மேலும் அது கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாய் இருக்கிறது. இங்கே 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் உள்ள மேற்சொன்ன 2 காரியங்களும், அதாவது கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அது விளையாட்டை தான் பொருட்படுத்துகின்றது. உன்னை நீயே உயர்த்தி கொண்டு போட்டியில் வெல்ல வேண்டும், சிறந்தவனாய் திகழ வேண்டும், உன் பெயர் செய்தித்தாள்களிலும் பத்திரிகைகளிலும் வர வேண்டும், உன்னை நீயே தொலைக்காட்சிகளில் பார்க்க வேண்டும் என்றெல்லாம் நீ பிரயாசப்படுவதற்கான ஒரே காரியம், நீ ஒரு வீங்கி போன பெருமைக்காரன். வேதம் கூறுகிறது, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள் என்று, கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமல் இருக்க கடவோம். கலாத்தியர் 5:26. இன்னும் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவருக்கொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். மேலும் நீ அந்த போட்டிகளை காண விரும்பும் ஒரே காரணம், நீ ஒரு குழுவை ஆதரிக்கிறாய். அது உன்னை இனவெறி கொள்ளச் செய்யும். அது உன்னை பாரபட்சமாய் நடந்து கொள்ளச் செய்யும். விளையாட்டில் கோபம் உள்ளடங்கியுள்ளது, அதில் பொறாமை அடங்கியுள்ளது,
அதில் வெறுப்பு அடங்கியுள்ளது, அதில் இரத்தம் சிந்துதல் அடங்கியுள்ளது. ஓ ஆம், அவர்கள் இதற்காக ஒருவரை ஒருவர் கொலை செய்கின்றனர். அது கிறிஸ்தவனுடைய ஆவி என்று என்னிடம் கூறப்போகிறீர்களா? தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வேதம் யாக்கோபின் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஏன் தவறு? ஏனென்றால் அது கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாய் இருக்கிறது. அது தற்புகழ்ச்சி, அது பொறாமை, அது வெறுப்பு மற்றும் இரத்தம் சிந்துதல். யாருக்கு தான் தேவன் தங்களை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று விருப்பம்? தேவன் உங்களை எதிர்க்க வேண்டாம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை எதிர்க்க வேண்டாம். சகோதரன் பிரென்னாம் விளையாட்டை மிக கடினமாக கண்டனம் செய்தார். தெளிவாக அவர் சொன்னார், அது உலக பிரகாரம் என்று. ஜனங்கள் மறுபடியும் பிறக்கவில்லை, அவர்களுக்குள் தேவனுடைய ஆவி இல்லை, அவர்களுக்குள் பருந்தின் ஆவிதான் இருக்கிறது என்றார். அவர்கள் விளையாட்டில் அதிக ஈடுபாடு கொள்வார்களானால் அவர்கள் பாதாளத்துக்கு போகிறவர்கள், ஏனென்றால் விளையாட்டே அவர்கள் தெய்வமாய் இருக்கிறது என்றார். ஓ, நாம் அதோடு முட்டாள்தனம் செய்து கொண்டிருக்கலாமா? இல்லை பிரியமான பிள்ளைகளே, அவர்கள் விளையாட்டின் பேரிலான சகோதரன் பிரென்னாமின் உபதேசங்களை அவர்கள் தாறுமாறாக்குகின்றனர். இப்பொழுது நான் பெரிய இடத்தில் இருக்கும் மனிதர்களை குறித்து கூறுகிறேன். அது யாராயிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அவர்கள் எவ்வளவு காலமாக செய்தியில் இருக்கிறார்களோ, தீர்க்கதரிசியுடன் அவர்களுடைய உறவு எப்படிப்பட்டதோ அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. எப்பொழுதாவது நீ ஒரு பொழுதுபோக்கு பூங்காவை கட்டுகிறாய் என்றால், எப்பொழுது பந்து விளையாட்டு குழுக்களை தேவனுடைய வீட்டில் நீ கொண்டு வருகிறாயோ, எப்போது தேவனுடைய வீட்டில் ஏதாவது பொழுதுபோக்கு அம்சத்தை கொண்டு வருகிறாயோ, அப்போது தேவனுடைய தீர்க்கதரிசியின்படி உனக்குள் பிசாசு குடிகொண்டிருக்கிறது. நீ எவ்வளவு வேண்டுமானாலும் துள்ளி குதி, என்னை பகை அல்லது விசுவாசி, அதை குறித்து என்ன வேண்டுமானாலும் செய், உனக்குள் பிசாசு தான் இருக்கிறது. நீ எவ்வளவு பெரிய ஆளாயிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆமையா, தேவனுடைய வார்த்தையிலும் தீர்க்கதரிசியின் செய்தியிலும் உன்னுடைய சவாலையும் சந்திக்க நான் ஆயத்தமாயிருக்கிறேன். அது எவ்வளவு பெரிய அமைப்பானாலும் எனக்கு கவலை இல்லை. அது உரைக்கப்பட்ட வார்த்தையின் அமைப்பானாலும் அல்லது கூடாரமானாலும் அல்லது எந்த பெரிய மனிதன் விளையாட்டோடு சம்பந்தப்பட்ட பொழுதுபோக்குகள் மற்றும் கேம்புகளை உள்ளே கொண்டு வருவானானால் அது பிசாசினுடையதாயிருக்கிறது. அது ஒரு வேத புரட்டு. பிரியமான பிள்ளைகளே, தீர்க்கதரிசி அதை எங்கே கண்டனம் செய்கிறார் என்று நான் காட்டுவேன். விளையாட்டு விஷயத்தில் தீர்க்கதரிசி உபதேசங்களை குலைத்து போடுவதென்பது ஒரு வேத புரட்டு என்று நான் கூறுகிறேன். அவர்கள்தான் இப்படி தாறுமாறாக்குகின்றனர். அதாவது அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் அது தவறில்லையாம். அதாவது அவர்கள் கூறுகின்றனர், விளையாட்டில் ஈடுபடுகிற 2 குழுக்களும் கிறிஸ்தவர்கள் என்றால் அது தவறில்லையாம். சகோதரர்கள் அவிசுவாசிகளோடு விளையாடுவதை தவிர்த்து சகோதரர்களோடு விளையாடுவார்களானால் அது தவறில்லையாம். என் அருமையான பிள்ளைகளே, விளையாட்டு என்பதே உலகத்தின் ஆவிதான். 2 குழுக்களும் சபையை சேர்ந்தவர்களாயிருந்து விளையாட்டில் ஈடுபட்டாலும் இரு சபையாருக்குள்ளும் பிசாசுதான் குடிகொண்டிருக்கிறது. ஓ ஆம், அதன் பேரிலும் நான் தீர்க்கதரிசியை மேற்கோளிடுவேன். இப்பொழுது வேறொரு சாக்குப்போக்கு என்னவென்றால், சரீர பிரகாரமான உடற்பயிற்சி இருக்க வேண்டுமாம், ஏனெனில் அதில் சிறிது பிரயோஜனம் இருக்கிறதாம். நான் கூறுகிறேன் அது ஒரு வேத புரட்டு என்று. நான் சொல்லுகிறேன், இன்னுமாக அதில் பெருமை பங்கெடுத்துக் கொள்கிறது, அதில் இன்னுமாக தற்புகழ்ச்சி பங்கெடுக்கிறது. அந்த கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் சேர்ந்து விளையாடுகிறார்கள் என்று சொல்லும்போது அதில் இன்னுமாக பொறாமை இருக்கிறது, அதில் இன்னுமாக போட்டிதான் இருக்கிறது, இன்னுமாக வெறுப்பு, இன்னுமாக சண்டைகளும் இருக்கிறது. அது இன்னும் இடரல்களாய் இருக்கிறது. அது பிரிவினையை கொண்டு வரப் போகிறது. மேலும் அது தேவனுடைய வீட்டில் அவபக்தியை தான் கொண்டு வரப்போகிறது. வேத வாக்கியங்களினாலும் தீர்க்கதரிசியினாலும் கண்டனம் செய்யப்பட்ட எதையும் நீங்கள் திருத்தி அமைக்க முடியாது. ஆனால் அவர்கள் அதை தான் செய்துவிட்டனர். வில்லியம் பிரென்னாமின் வார்த்தைகளை காலம் மாற்றுவதில்லை. வேதாகமத்தின் பரிசுத்தத்தின் தராதரத்தை காலம் மாற்றுவதில்லை. தீர்க்கதரிசியின் செய்தியை காலம் மாற்றுவதில்லை. எந்த ஒரு பிரசங்கியோ சாதாரண சபை அங்கத்தினனோ அல்லது எந்த மனிதனோ இந்த உலகத்தில் அவன் எவ்வளவு பெரியவனாயிருந்தாலும் அது ஒரு காரியமே அல்ல. விளையாட்டை குறித்து பரிசுத்த தராதரத்தை ஒருவன் மாற்றுவானானால் அவனுக்குள் பிசாசு பிடித்திருக்கிறது. இந்த மணி நேரத்தின் செய்தியின்படி நீ மனம் வருந்தி அந்த உலகத்தின் ஆவியை உன்னை விட்டு அகற்ற வேண்டும்.
உலகக்கோப்பை நிகழ்ச்சிகள் உன்னுடைய தொலைக்காட்சியிலோ வானொலியிலோ செய்தித்தாள்களிலோ நீ பார்க்கிறவனாய் இருந்தால் உனக்குள் தவறான ஆவி இருக்கிறது. தீர்க்கதரிசியும் என்னை போலவே அவருடைய வார்த்தைகளில் உறுதியாய் இருக்கிறாரா என்று நாம் பார்க்கலாம். பிரியமான பிள்ளைகளே, இப்பொழுது மேற்கோள். முன்பொரு இரவு பன்றியை குறித்தும் பாவியை குறித்தும் நான் கூறினது போல, அவன் சினிமாவிற்கு செல்வானானால் அவன் ஞாயிற்றுக்கிழமை செல்வான், அவன் குழு நடன ஆட்டங்களுக்கு செல்வான், அவன் இந்த எல்லாவற்றையும் செய்கிறான். துவக்கத்திலேயே அவன் ஒரு பாவியாக இருக்கிறான். அவனுடைய சுபாவம் ஒரு பன்றியின் சுபாவமாக இருக்கிறது. அந்த வயதான பன்றி ஒரு குப்பை மேற்றிற்குள்ளாக தன்னுடைய மூக்கை நுழைத்து அதில் இருக்கிற தானியங்கள் மற்றும் எல்லாவற்றையும் தின்கிறது. ஆம், அது ஒரு பன்றியாக இருக்கின்றது. உங்களால் அதை குறை சொல்ல முடியாது. அது ஒரு பன்றியாகும். பாவிகளும் அந்த விதமாகத்தான் இருக்கின்றனர். ஆனால் நீங்கள் சென்று உங்களை ஒரு கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொண்டு அவனுடன் உங்கள் மூக்கை ஒட்டி கொள்வீர்களானால் நீங்கள் அவனை விட மேலானவர்கள் அல்ல, ஆனால் மிக மோசமாக இருக்கிறீர்கள். அதன் மத்தியிலிருந்து வெளியே வாருங்கள். நாம் உலகத்திலிருந்து புறம்பே செல்வோமாக. நாம் செல்லுவோம். தேவனை அனுமதிப்போம். நாம் செல்லுவோம். மயக்கி இழுக்கும் ஆவிகள் 1955. ஆம் பிரியமானவர்களே, ஆம் நண்பர்களே, நான் இங்கே புரிந்து கொண்டது என்னவென்றால், விளையாட்டு என்பது உலகத்தின் காரியம். மேலும் சகோதரன் பிரண்ணாமுக்கோ அல்லது நமக்கோ உலகத்தில் உள்ளவர்கள் விளையாட்டு விளையாடுபவர்களுக்கு எதிராக ஒன்றுமில்லை. அது அவர்களுடையது. அது அவர்களுடைய பசி. விளையாட்டு விளையாடுகிற உலக மக்கள் எவரையும் நீங்கள் கண்டனம் செய்யக்கூடாது. அது அவர்களுடைய பிழைப்பு. அது அவர்களுடைய பொழுதுபோக்கு. அவர்களுக்கு விரோதமாக நீங்கள் பேசக்கூடாது. ஆனால் கிறிஸ்தவர்கள் சென்று அதே விளையாட்டில் தங்கள் மூக்கை நுழைத்துக் கொள்வார்களானால் அவர்கள் அஞ்ஞானிகளை காட்டிலும் கேடு கெட்டவர். நீங்கள் ஒரு விபச்சாரக்காரனை காட்டிலும் கேடு கெட்டவர். நீங்கள் ஒரு வேசிக்கல்லனை காட்டிலும் கேடு கெட்டவர். நீங்கள் ஒரு கேடு கெட்டவர். அப்படித்தான் சகோதரன் பிரண்ணாம் கூறுகிறார். யார் அதை மாற்றக்கூடும்? நல்லது, நான் இதை இங்கே கொண்டு வரட்டும். மேற்கோள். சபைகளில் கூட பந்து விளையாட்டு குழுக்கள், சமுதாய இரவு விருந்துகள், கிரிக்கெட் பார்ட்டிகளும் இருக்கின்றன. தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் நல்லோரை பயிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். சிமிர்னா சபையின் காலம் 1960. சகோதரன் பிரண்ணாம் எச்சரிக்கை செய்யப்பட்டார். அதை யோசித்து பாருங்கள். சபைகளுக்குள்ளே கூடைப்பந்து, பாஸ்கெட் பால் விளையாட்டு குழுக்கள், கண்காணிகள் விளையாட்டு குழு தலைவர்களாக, பொருளாளர்கள் பந்தை எடுப்பவர்களாக, பந்தை தடுப்பவர்களாக. இதை சற்று யோசித்து பாருங்கள். இந்த செய்தி உலகத்தில் இப்படித்தான் காரியமாகிவிட்டது. ஆம் பிரியமான பிள்ளைகளே, மேற்கோள். வில்லியம் பிரண்ணாம். நம்முடைய சபையின் இன்றைய பிரச்சனை அதுதான். அவர்களுக்கு மகளிர் குழு, ஆண்கள் குழு என்று வந்துவிட்டது. மேலும் பந்து விளையாட்டுக்கள், இன்னும் மற்றெல்லாம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, ஜப கூட்டங்கள் எல்லாம் கைவிடப்பட்டன. ஆனால் நகரத்தில் நடக்கிற அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களின் நெற்றியில் மட்டும்தான் முத்திரை போடுவேன் என்று பரிசுத்தாவி வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். எதிர்பார்ப்புகள் என்கிற செய்தி 1961. ஒரு பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயா? விளையாட்டு மைதானத்தில் அதை பெற்றுக்கொள்ள போகிறாயா? ஓ இல்லை பிரியமான பிள்ளைகளே. நாமும் ஒரு விளையாட்டு குழுவை ஏற்படுத்தி கொண்டு கிரிக்கெட் விளையாட்டு குழுவை உண்டாக்குவோம். கால்பந்து, ஏன் டென்னிஸ் இன்னும் நாகரிகமாக இருக்குமே என்று. ஓ இல்லை ஐயா, சரி, கோல்ஃப் விளையாடலாமே. ஓ அதுவும் பிசாசினுடையது. நல்லது, கிறிஸ்தவர்கள் மாத்திரம் விளையாடலாமே என்று கூறுவாயானால், இல்லை ஐயா இல்லை, நாம் மதவெறியர்கள் அல்ல சகோதரனே. ஆனால் விளையாட்டு என்பது சிறு பிள்ளைகளுக்கானது. புதிதாய் பிறந்து வளர்ந்து வருகிற சின்னஞ்சிறுசுகள் எதுவானாலும் ஒன்றோடு ஒன்று விளையாடும். சுண்டலியிலிருந்து பூனை வரைக்கும், இன்னும் நாய் போன்ற எல்லாமே. அது இயற்கையின் சுபாவம். மேலும் சிறு பிள்ளைகள் கட்டிலின் மேலே குதித்து ஒன்றோடொன்று கட்டி புரண்டு சண்டை போட்டு ஒன்று மற்றொன்றை கீழே தள்ளி மேலே உட்கார்ந்து கொண்டு சண்டை போடுவதை பார்த்து பெரியவர்கள் சிரித்து மகிழ்வார்கள். அது அவர்கள் சுபாவம். அவர்களின் கை கால்களில் தசை நார்களை வலுவாக்கி கொள்ள இயற்கை அதை அவ்விதமாக வடிவமைத்திருக்கிறது. புலி குட்டிகளும் சிங்க குட்டிகளும் அவைகள் ஒன்றோடொன்று துரத்தி பிடித்து கவ்வி பிடித்து விளையாடுகிற விளையாட்டு
அவை வளர்ந்து பெரிதாகும் போது தங்களை தற்காத்து கொள்ள அந்த சண்டை விளையாட்டு உதவுகிறது. ஆனால் உன்னை மாதிரி 7 கழுதை வயது வைத்துக்கொண்டு இந்த வயதில் சிறு பிள்ளைகளைப் போல நீ நடந்து கொள்ள விரும்புவாயானால் நீ உண்மையில் இன்றைக்கு வளர்ந்த பெரியவர்கள் பால் குடிப்பதை போல் இருக்கிறது. இது அன்றொரு நாள் ஆரோக்கியத்திற்கான ஒரு புஸ்தகத்தில் நான் வாசித்த ஒரு தகவலை போல் இருக்கின்றது. அந்த தகவல் என்னை சிரிக்கும்படி செய்தது. அது இவ்விதமாக சொன்னது, அதாவது பால் மறக்க செய்த பிறகும் பால் குடிக்கிற ஒரே ஜீவராசி மனிதன்தான் என்று. மேலும் அவர்கள் அந்த புஸ்தகத்தில் என்ன காண்பிக்க வருகிறார்கள் என்றால், நாம் நினைத்துக் கொள்கிறோம் அந்த பாலை குடிக்கும் போது அந்த பாலில் உள்ள எல்லா சுண்ணாம்பு சத்தையும் கால்சியம் நான் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று. ஆனால் மனித ஜீரண உறுப்பால் அந்த பாலை ஜீரணம் செய்ய முடியாதாம். ஏனென்றால் நாம் குடிக்கிற அந்த பாலில் உள்ள கேசீன் என்கிற பொருள் அந்த பாலில் 100% இருக்கிறதாம். ஆனால் இதே கேசீன் தாய்ப்பாலில் 15% அல்லது அது போலதான் இருக்கிறதாம். மேலும் அந்த பாலில் உள்ள சுண்ணாம்பு சத்தை நம்முடைய உடல் உறிஞ்சு கொள்ளும் அளவுக்கு அந்த பாலை நம்முடைய ஜீரண சக்தி முழுவதுமாக ஜீரணிப்பதில்லையாம். மேலும் அந்த புத்தகத்தை எழுதின நபர் மிக அருமையான ஒரு கருத்தில் அதை கொண்டு வந்தார். அது என்னவென்றால், பாலில் அவ்வளவு சுண்ணாம்பு சத்து இருக்கிறது, ஆனால் அந்த அளவு சுண்ணாம்பு சத்தை பெற்றுக்கொள்ள அந்த பசு எத்தனை லிட்டர் பாலை குடிக்கிறது என்று. ஆனால் அந்த பசுவோ ஒரு தாவர உண்ணியாக அது எந்த பாலையும் குடிக்கவில்லை. இப்பொழுது இவைகளெல்லாம் இயற்கையான காரியங்கள். ஆனால் நான் கூறுகிறேன், விளையாட்டை குறித்து சொல்லப்படும் எல்லா முட்டாள்தனமான சாக்கு போக்கும் பிசாசினுடையதாயிருக்கிறது. மேற்கோள் வில்லியம் பிரன்னாம். மேலும் சபையானது செத்துப்போனது. பந்து விளையாட்டுகள், நகரத்தின் கவர்ச்சிகள், மேலும் உலக காரியங்கள் சபையை முழுவதும் மயக்கி வஞ்சித்து விட்டது. வேதம் கூறுகிறது, அவர்கள் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து ஆபிரகாமின் உடன்படிக்கை உறுதி பண்ணப்பட்டது என்கிற செய்தி 1961. ஆகவே பிரியமான பிள்ளைகளே, இப்பொழுது இங்கே எந்த பிரசங்கியானாலும் எந்த கண்காணியானாலும் பந்து விளையாட்டு குழுக்களை கொண்டிருக்கிறதான எந்த ஒரு சபையானாலும் அவர்கள் தேவனுடைய சபையை பரிசுத்த ஆவியை விட்டு வழி தவற செய்கின்றனர். எந்த ஒரு மெய்ப்பனோ, எந்த ஒரு தீர்க்கதரிசியோ, எந்த ஒரு செய்தியாளனோ உங்களிடத்தில் வந்து உங்களை இது போன்ற காரியங்களுக்குள் மீண்டும் திரும்ப கொண்டு செல்வார்களானால் அவர் பிசாசு பிடித்தவர், எடுக்கப்பட்டவர், மறுபடியும் பிறவாதவர், அவரில் பரிசுத்த ஆவி இல்லை, அவர் யாராயிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, அது பிசாசுதான். ஒருவேளை அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆனால் உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு பெரிய வெளிப்பாடு அங்கே இருக்கிறது என்று, அவர் எவ்வளவு காலமாக அந்த சபையை இறக்கி வருகிறார் என்று. ஓ நண்பர்களே, நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டும். ஒரு சபை எவ்வளவு நீண்ட காலமாக இருக்கிறது என்பதை வைத்து அந்த சபையில் சத்தியம் இருக்கிறது என்று கணக்கு போடாதீர்கள். அல்லது எவ்வளவு காலமாக அந்த மனிதர் பிரசங்கித்து வருகிறார் என்பதை வைத்து நிதானிக்காதீர்கள். அப்படி பார்த்தால் கத்தோலிக்க சபைதான் மிக நீண்ட காலமாக இயங்கி வருகிற சபை. மேலும் போப் தன்னுடைய சுவிசேஷத்தை சோர்வடையாமல் பிரசங்கித்து வருகிறார். மேலும் அவர் அநேக வருடங்களாக சுவிசேஷம் செய்து வருகிறார். ஆனால் அவரோ பிசாசாகவே இருக்கிறார். அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். போப்பை அவர் கொடுக்கிற கனியை வைத்து நான் நிதானித்து விடுவேன், அவருடைய நீண்ட நாள் ஊழியத்தை வைத்து அல்ல. நீங்கள் பரிசுத்தத்தை கடைபிடித்தால், பரிசுத்தத்தின் தராதரத்தை கடைபிடித்துக் கொண்டிருந்தால், மேலும் நீங்கள் நீடித்து சேவை செய்பவரானால் நல்லது. அப்போது அது உமக்கு 2 மடங்கு கனத்தை தரும். ஆனால் நீங்கள் அதை தொடர்ந்து காத்து வர வேண்டும். ஆனால் பாருங்கள், கத்தோலிக்க சபை 1700 வருடம் பழமையானது. ஆனால் அந்நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் அது சீர்கேடாக விளங்கி வருகிறது. பரிசுத்தமே இல்லை. அது பிசாசினால் உண்டானது. விளையாட்டை ஊக்குவிக்கும் எதுவானாலும் அது பிசாசுதான். செய்தி உலகில் இருக்கும் பெரிய மனிதர்களே, உங்களில் ஒருவருக்கு கூட இதை குறித்து நான் மன்னிப்பு கோர மாட்டேன். தீர்க்கதரிசியுடன் கூட நடந்து சென்ற மனிதர்களே, உங்களில் யாரிடமும் நான் இந்த விஷயத்தில் மன்னிப்பை கோர மாட்டேன். ஒருவரிடத்திலும் கூட.
நான் மன்னிப்பை கோரவே மாட்டேன். அது பிசாசினுடையது. மல்கியா 4 ஆவி அதை உரைத்தது. எல்லா மனுஷரும் பொய்யர் என்போமாக, தேவன் ஒருவரே சத்தியபரர். தேவனுடைய தீர்க்கதரிசி அவ்வாறு கூறினார். இப்பொழுது மேற்கோள்: ஓ, பந்து விளையாட்டுகளுக்கும் ஓடி பிடித்து விளையாடுவதும் இன்னும் மற்றவைகளும் அதெல்லாம் பரவாயில்லை, ஆனால் அது சபையில் செய்யப்படக்கூடாது. மிகாயா தீர்க்கதரிசி என்கிற செய்தி 1961. ஓ பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் ஏன் அதை உள்ளே கொண்டு வந்தீர்கள்? பொழுதுபோக்கு பூங்காக்கள் உங்களுக்கு எதற்கு? மணமகிழ் மன்றங்கள் உங்களுக்கு எதற்கு? செய்தியில் இருக்கிற உங்களுக்கு பந்து விளையாட்டு குழுக்கள் எதற்கு? ஒரு சபை ஏன் இன்னொரு சபையுடன் சென்று விளையாடுகிறது? நீங்கள் ஏன் விடுமுறை நாட்களில் ஒன்று கூடி கிரிக்கெட்டும் கால்பந்தாட்டமும் விளையாடுகிறீர்கள்? நீங்கள் பிசாசு பிடித்தவர்கள். உங்களுக்கு ஒரு எழுப்புதல் தேவை. நமக்கு இன்னொரு ஊற்றப்படுதல் தேவை. அது வந்து கொண்டிருக்கிறது. ஜீவனுள்ள தேவனுடைய சபையை நேராக்குவதற்கு தேவன் சில புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்களை அவிழ்த்துவிடப் போகிறார். அவர்கள் வழியில் வந்து கொண்டிருக்கிறார்கள். நண்பனே, விளையாட்டிலும் உலக பிரகாரமான பாடல்களிலும் அவலட்சணமான உடைகளிலும் ஈடுபடாத ஒரு கூட்டத்தார் இருக்கின்றனர். மேலும் பெரியதும் பலத்ததுமான ஒரு சேனை இன்று பூமியின் மேல் இருக்கிறது. அந்த நாளுக்கென்று தங்களை மணிக்கணக்கில் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகின்ற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு நம்மிடையே இருக்கிறார்கள். விளையாட்டு மைதானத்தை ஓரங்கட்டிவிட்டு வனாந்திரத்தின் பின்னணியில் தாவீதின் ஆவியின் அபிஷேகத்தோடு சபைக்கு அடையாளமாக திகழ்ந்து தேசத்தின் அருவருப்புகளுக்காக கண்ணீர் விட்டு கதறி ஜெபித்து அந்த கோலியாத்துடன் சண்டை போட தன்னை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கு நம்மிடையே உண்டு. இன்றைக்கு இப்படி செய்யாத எந்த ஒன்றும் தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பானதாக உள்ளது. செய்திகளுக்குள்ளே சீர்கேடு நுழைந்து விட்டதை நான் காணும் போதெல்லாம் அது என்னுடைய இரத்தத்தை சூடேற்றி விடுகிறது. செய்தியின் துவக்க காலங்களில் 10 வருடங்கள், 12 வருடங்கள் அல்லது 15 வருடங்களில் அவர்கள் விளையாட்டுகள் விளையாடினதே இல்லை. உங்கள் சபைகளில் இந்த விளையாட்டு குழுக்கள் இருந்ததில்லை. இந்த பந்து விளையாட்டு குழுக்கள் உங்களுக்கு இருந்ததில்லை. கொரிந்து சபை எபேசு சபையுடன் விளையாடினதாக நீங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. ரோமர் சபையார் தெசலோனிக்க சபையாரை சவாலுக்கு அழைத்ததை நீங்கள் கேள்விப்பட்டதில்லை. இயேசு ஒரு விளையாட்டு வீரர் அல்ல. இயேசு ஒருபோதும் சரி வாருங்கள், ஒரு மட்டையையும் பந்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு 4 ஓவர் விளையாடிவிட்டு வருவோம் என்று அவர் சொன்னதில்லை. அது ஒரு பிசாசின் ஆவி. விளையாட்டுகள் குழந்தைகளுக்கானது. மேலும் நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல நடந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய பெயர்களும் வெளியே சொல்லப்படும். ஆம், நீங்களும் சிறு பிள்ளைகள் போல கடிந்து கொள்ளப்பட வேண்டும். மேற்கோள்: ஓ, பந்து விளையாட்டுகளும் ஓடி பிடித்து விளையாடுவதும் இன்னும் மற்றவைகளும் அதெல்லாம் பரவாயில்லை, ஆனால் அது சபையில் செய்யப்படக்கூடாது. ஆனால் சபை அதைத்தான் விரும்புகிறது. அவர்களுக்கு எது வேண்டுமோ அதை தான் விரும்புகிறது. பாருங்கள், மிகாயா தீர்க்கதரிசி என்னும் செய்தி 1961. ஆகவே பிரியமான பிள்ளைகளை, அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை தங்கள் சபைகளில் பெற்றுக்கொள்ள விரும்புவதற்காக மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் அவர்கள் பசி அதுவாக இருக்கிறது. நல்லது, விளையாட்டையும் உலக காரியங்களையும் விரும்பத்தக்கதான பசி இன்னுமாக உங்களுக்குள் இருக்குமானால் நீ இன்னுமாக உன்னுடைய துன்மார்க்க சுபாவத்தை உடையவனாய் இருக்கிறாய். தன்னுடைய பிரசங்க பீடத்திலிருந்து எந்த பிரசங்கியாவது இதை ஊக்குவிப்பானால், சகோதரர்களை அதில் உட்படுத்துவானால், நான் சொல்லுகிறேன், அவன் இன்னும் பரிசுத்த ஆவியினால் மறுபடியும் பிறக்கவில்லை, மறுபடியும் பிறக்கவில்லை, மறுபடியும் பிறக்கவில்லை. ஆமையா, இப்பொழுது நான் இதை உங்களுக்கு மேற்கோள் இடட்டும். மேற்கோள்: வில்லியம் பிரென்னாம். பந்து விளையாட்டுகளில் முற்றிலுமானது ஒன்று உண்டு, அதுதான் நடுவர். நான் பந்து விளையாட்டுகளுக்கு செல்லுவதில்லை, ஆனால் அதை மட்டும் நான் குறித்து கொள்ள நேர்ந்தது. முற்றிலுமானவர் என்கிற செய்தியில் 1962 வருடம். மேற்கோள்: நீங்கள் உங்களுடைய எல்லா விதமான சபைகள் சேர்ந்து ஓடி பிடித்து விளையாடுவது மற்றும் கூடை பந்தாட்ட குழுக்கள் இன்னும் என்ன வேண்டுமோ அவற்றையெல்லாம் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் எனக்கோ என்னை கிறிஸ்துவில் நல்லடக்கம் செய்து விடுங்கள். தேவன் தம்முடைய சபையை பரிபூரணப்படுத்துதல் 1954. மேற்கோள்: தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராய் அன்றொரு இரவு சபைக்கு வந்தேன். அன்று முழுவதும் பனி பெய்து கொண்டும் மோசமாகவும் இங்கே வரவே முடியாமல் இருந்தது. ஆனால் அவர்கள் ஒரு
கூடை பந்தை விளையாட்டை பெற்றிருந்தனர். மேலும் அவர்களில் நூற்றுக்கணக்கானவர்களை திரும்ப அனுப்ப வேண்டி இருந்தது. அது என்ன? கூடை பந்து அவர்களுடைய தேவனாகிவிட்டது. அப்படியென்றால் உங்கள் தேவன் எது? ஒரு ஊதி புடைத்த காற்று உருண்டை. ஆனால் நம்முடைய தேவனோ வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய உண்மையான ஜீவனுள்ள சிருஷ்டிகர். தம்முடைய உயிர்த்தெழுந்த நபராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அதற்காக நான் மகிழ்ச்சியுறுகிறேன். ஆனால் அவர்களுக்கோ அதைத்தான் காண விருப்பம். அவர்களில் உள்ள அந்த விதமான ஆவிதான் அவர்களை நம்மிடம் ஈர்க்கின்றன. ஒரு கிறிஸ்தவனில் உள்ள ஆவி அவனை கிறிஸ்துவிடம் ஈர்க்கிறது. இங்கிருந்து தப்பித்துக்கொள், சீக்கிரம் வந்துவிடு என்கிற செய்தி 1958. ஆம் பிரியமான பிள்ளைகளே, மேலும் அவர்கள் பரிசுத்த ஆவி அவர்களிடத்தில் இருந்திருந்தால் அது அவர்களை நாம் இன்றிரவு என்ன செய்து கொண்டிருக்கிறோமோ அதை செய்யும்படி கவர்ந்திருக்கும். நம் மத்தியில் எந்த விளையாட்டுகளும் இல்லை. முறைகேடான உடைகள் நம் மத்தியில் இல்லை. நம் சபையில் உலக பிரகாரமான பாடல்கள் இல்லை. கிறிஸ்துமஸ் என்ற ஒன்றே இல்லை. ஓ சகோதரனே, அது கஷ்டமான ஒன்று என்று அவர் கூறினார். அஞ்ஞானிகள் மாத்திரம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவார்கள். மேற்கோள்: மேலும் சகோதரரே, நான் ஒரு காரியத்தை கூறுவேன். ஒரு மனிதன் தேவனுடைய பிள்ளையாயிருக்கும்படி பிறந்திருப்பான் என்றால் பழைய கோட்பாடுகளும் ஸ்தாபனங்களும் ஒருபோதும் அவனை திருப்தி செய்ய முடியாது. ஐயா, உலகத்தின் காரியங்களான கூடை பந்து விளையாட்டுகள், விருந்து நிகழ்ச்சிகள், பாங்கோ விளையாட்டுகள் மற்றும் இந்த எல்லா விதமான பொழுதுபோக்குகளும் நம்முடைய நாட்களில் இன்றைக்கு செய்யும் அந்த நவநாகரிக சபைகள் அவர்கள் தேவனை துக்கப்படுத்தி விட்டார்கள் என்பதில் ஆச்சரியப்படுவதற்கில்லை. தேவன் எங்கே? அவர்கள் தேவனை தங்களிடமிருந்து துக்கப்படுத்தி விரட்டி விட்டார்கள். அதுதான் சரியான உண்மை. ஆம் ஐயா, கோழிகள் அது போன்ற காரியங்களை விரும்புகின்றன. ஆனால் கழுகுகள் அதை விரும்புவதில்லை. அது கழுகின் ஆகாரம் அல்ல. கழுகு தன் கூட்டை கலைக்கிறது போல என்கிறதான செய்தி 1960ஆம் வருடம். பாருங்கள், அவர்கள் மறுபடியும் பிறக்கவில்லை. தேவனுடைய தீர்க்கதரிசி கூறினார், இது போன்ற காரியங்களை அவர்கள் பயிற்சிப்பார்கள் என்றால் அவர்கள் மறுபடியும் பிறக்கவில்லை என்று. அவர் கூறினார், நீங்கள் ஒரு கோழி என்று, நீங்கள் கழுகு அல்ல என்று அவர் கூறினார். அதனால்தான் உங்கள் ஆவல் அவ்விதமாக இருக்கிறது. ஆம், அதைத்தான் அவர்கள் சபையில் கொண்டு வந்து விட்டனர். இது சரியாக இங்கே இந்த மல்கியா 4 பின்பற்றுகிறவர்களும் அதைத்தான் செய்கிறார்கள். அவர்களுக்கும் அதுதான் பொருந்துகிறது. நல்லது, நாம் மீண்டும் ஒரு மேற்கோளை வாசிப்போம். கோழியை கலப்படம் செய்தது போல சபையையும் அவர்கள் கலப்படம் செய்து விட்டனர். உலகத்தையும் உலகத்தின் காரியங்களையும் கூடைப்பந்து விளையாட்டுகளையும் சாயங்கால சூப் விருந்துகள், சூப் சப்பர்ஸ், ஆங்கோ விளையாட்டுகளையும் இன்னும் எல்லா விதமான உலக காரியங்களையும் பிறப்பிக்கின்றனர். பிரதிநித்துவத்தினால் வரும் ஆக்கினை என்கிறதான செய்தி 1960ஆம் வருடம். ஓ நண்பர்களே, அது என்னவாயிருக்கிறது? பெயர் அளவிலான பெந்தேகோஸ்தே சபைகளை அவர்கள் கலப்பிடம் செய்தது போல செய்தி சபைகளையும் அவர்கள் இன்று கலப்பிடம் செய்திருக்கிறார்கள். பந்து விளையாட்டுகள் மற்றும் வித்தியாசமான விளையாட்டுகளை உள்ளே கொண்டு வருவதன் மூலம் ஜப கூட்டங்களுக்கு அவர்கள் நேரம் கொடுப்பதில்லை. அவர்கள் விளையாட்டு மைதானத்திற்கு செல்லும் போது அவர்கள் ஒரு விதமான உடை உடுத்த வேண்டும். பந்தை எடுக்க சகோதரி ஆவிக்குரியவள் குனிகிறாள். கேப்டன் இயேசுவிடன் பந்தை எறிய சகோதரி மகதலேனா ஓடி சென்று பந்தை எடுக்கிறார். இதுதான் சுவிசேஷம் என்று நீங்கள் எனக்கு சொல்ல வருகிறீர்களா? அது பிசாசினால் உண்டானது. நீ யாராக வேண்டுமானாலும் இரு, அது பிசாசினால் உண்டானதுதான். ஆம். மேற்கோள்: வில்லியம் பிரன்னாம். அவர்களிடம் ஏராளமான பணம் இருக்கிறது. மகத்தான கட்டிடங்கள் அவர்களுக்கு உண்டு. மாபெரும் காரியங்கள் அவர்களுக்கு நடைபெற்று கொண்டிருந்தன. ஆனால் அவர்களுக்கோ பரிசுத்த ஆவியின் அனலானது இருக்கவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவி இல்லை. பாருங்கள், அவர்களுக்கு எல்லா விதமான சங்கங்களும் உண்டு. ஞாயிறு மதிய கூடை பந்தாட்டம் உண்டு, தலக்கட்டு பந்தாட்டம், பேஸ்பால் உண்டு. சபைக்கு சங்கங்களும் கிளப்புகளும் கூட்டங்களும் இன்னும் பிற காரியங்களும் ஏராளமாக நிறைந்து காணப்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியின் அனல் அவளிடம் காணப்படவில்லை. உங்களுக்கு பெரிய ஆட்சி முறை உள்ளது, ஆனால் உங்களுக்கோ அனல் உண்டாக்க ஒன்றுமே இல்லை. ஆனால் உலகுக்கு தான் அனல் உண்டாக்குகிறீர்கள், தேவனுக்கு அல்ல. எனவேதான் அவர்கள் வெதுவெதுப்பாய் இருக்கிறார்கள். லவோதிக்கேயா சபையின் காலம் என்கிற செய்தி 1960. சகோதர சகோதரிகளே, இந்த காரியம் பிசாசினுடையது. நான் இன்னும் இந்த மேற்கோள்களை ஆரம்பிக்கவே இல்லை.
எப்படி ஒரு பிரசங்கி இந்த காரியங்களை எல்லாம் பார்த்த பிறகும் விளையாட்டுகளில் ஈடுபட முடியும்? அவனுக்குள் தவறான ஆவிதான் இருக்க வேண்டும். ஆம் பிரியமான பிள்ளைகளே, ஒரு பரிதபிக்க படத்தக்க பின்வாங்கி போன பாதாளத்துக்கென்று குறிக்கப்பட்ட ஒரு கூட்ட மக்கள் உலகத்தோடு தங்களை ஒப்பிட முயற்சிக்கின்றனர். மேற்கோள் வில்லியம் பிரன்னாம். பிரச்சனை என்னவென்றால், சபையானது உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்கு அம்சத்தை அளிக்க முயற்சிக்கிறது. ஆனால் நாம் அப்படி செய்யக்கூடாது. ஆனால் நாம் அதைதான் உலகத்துக்கு அளிக்க முயற்சிக்கிறோம். ஆனால் அதை கொண்டு நீங்கள் ஜனங்களை சந்திக்க முடியாது. அவர்களுக்கு அது ஏற்கனவே இருக்கிறது. நாமோ அவர்களிடம் இல்லாத ஒன்றை அவர்களுக்கு கொடுப்போம். அது என்னவெனில், இயேசு ஒன்றுதான். அது அவர்களிடம் இல்லை. ஆமேன். அவர்களோடு உல்லாசமாக பொழுதை கழிக்க முயற்சிக்காதீர்கள். நீங்கள் அவர்களுடைய மைதானத்தில் அவர்களை சந்திக்கிறீர்கள். நாம் அங்கே அவர்களை சந்திக்க கூடாது. ஓ, அவர்களுக்கு பொழுதுபோக்கு உண்டு. நீங்கள் உருவாக்குவதை விட மிகப்பெரிய கூடைப்பந்து கலாட்டாவை அவர்கள் உண்டாக்க முடியும். அவர்களோடு ஒப்பிட முயலாதீர்கள். அவர்களிடம் இல்லாதது ஒன்றே ஒன்று உண்டு. அதுதான் இயேசு. அவர்களிடம் சொல்லுவதற்கு அதைத்தான் நாம் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும். நமக்கு ஒரு பெரிய உடற்பயிற்சி கூட்டம் இருக்கிறது என்பதல்ல. சபையில் பொழுதுபோக்குகள் இருக்க வேண்டும் என்கிற நிலை வருமானால் அந்த சபை ஒரு பரிதபிக்கப்படத்தக்க பின்வாங்கி போன பாதாளத்துக்கு போகிற ஜனங்களையுடையதாயிருக்கும். இயேசு கிறிஸ்துவை அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையில் நம்மால் பிரதிநிதித்துவப்படுத்த முடியாது என்கிற ஒரு நிலை வரும்பொழுது நீங்கள் ஆலய கதவுகளை நன்றாக இழுத்து பூட்டிவிட்டு உலகத்திற்குள்ளாக சென்று விடலாம். ஏனென்றால் எப்படியும் நீங்கள் ஏற்கனவே மரித்து விட்டீர்கள். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே, சில நேரங்களில் நான் ஆச்சரியப்படுவதுண்டு, நானும் சரியாக இல்லையோ என்று. இந்த உலகத்தின் மீது வந்து கொண்டிருக்கிறதான பயங்கரமான சாபத்தை நான் பார்க்க வேண்டும் என்பதை நினைக்கும் போது சபைகள் பொழுதுபோக்குகிறவர்களாக இருக்க முயற்சிக்கின்றனர். உலகத்தை பார்த்து காப்பியடிக்க முயற்சிக்கின்றனர். கர்த்தராகிய தேவரீர், நீர் இவ்வாறு ஜெபித்தீர், உம்முடைய சீஷர்களை உலகத்திலிருந்து காத்து கொள்ள வேண்டும் என்று. ஆனால் அவர்களோ சரியாக உலகத்துக்குள்ளேதான் திரும்ப போய்க் கொண்டிருக்கின்றனர். உலகத்தோடு தான் தங்களை ஒப்பிட முயற்சிக்கின்றனர். வரலாற்றில் பிரதிபலித்த மிகப்பெரிய செய்தி என்கிறதான செய்தி 1961. மேற்கோள்: நான் சொன்னேன், அன்றொரு இரவு அங்கே நடைபெற்று கொண்டிருந்த காரியம் என்ன என்று. அவர் கூறினார், நீங்கள் அதை பார்த்திருக்க வேண்டும். நான் சொன்னேன், உங்களுக்கு சார்லஸ் நோலன் தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த 3 மனிதர்களும் அந்த மட்டைப்பந்து விளையாட்டு, அவர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டார். நான் சொன்னேன், நான் அங்கே இருந்திருந்தால் நான் அதை குறித்து அவ்வளவு விமர்சையாக பேசியிருக்க மாட்டேன் என்று. நான் சும்மா நின்று அதை பார்த்திருப்பேன், அவ்வளவுதான். அவர் கேட்டார், உங்களுக்கு மட்டைப்பந்து அவ்வளவாக பிடிக்காதா என்று. நான் சொன்னேன், நிச்சயமாக பிடிக்காது. நான் மட்டைப்பந்தை அக்கறை செய்வதில்லை என்றேன். ஆகவே எனக்கு அதில் விருப்பம் இல்லை. உங்களுக்குள் எப்படிப்பட்ட ஆவி இருக்கிறது என்பதை பொறுத்தது அது. நீங்கள் எதை புசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் ஜீவியம் ஏதோ ஒன்றின் மேல் மேய்ந்து கொண்டிருக்கிறது. மேலும் நான் சொன்னேன், ஒரு செத்த பிணத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு உலகின் அழுகிய மாம்சத்தை தின்று கொண்டிருக்கும் ஒரு வல்லூருவை போல இருக்காதீர்கள் என்று. பரலோகத்தின் காரியங்களாகிய தேவனுடைய வார்த்தையை புசிக்கிறவர்களாய் இருங்கள். தேவன் தன்னை எளிமையில் மறைத்து கொள்ளுதல் என்கிற செய்தி 1963. விளையாட்டில் ஈடுபட்டுள்ள எதுவும் ரசிகராகவோ விளையாட்டு வீரனாகவோ நீ விளையாட்டு மைதானத்துக்குள் சென்று பார்க்கிறாயோ, அல்லது தொலைக்காட்சி முன்பு அமர்ந்து அதை கண்டு களிக்கிறாயோ, அல்லது நீ உலகக்கோப்பை விளையாட்டில் ஆர்வம் காட்டி அதை குறித்த காரியங்களை கேட்டு மகிழ்வாயானால் உனக்குள் பிசாசுதான் இருக்கிறது. நீ இன்னும் மறுபடியும் பிறக்கவில்லை. அந்த விளையாட்டை ஊக்குவிக்கிற எந்த பிரசங்கியும், விளையாட்டு மைதானத்தில் இன்றிரவு உட்கார்ந்து கொண்டிருக்கிற எந்த பிரசங்கியும், அவன் ஜப்பானில் இருந்தாலும் சரி, வேறெங்கிருந்தாலும் சரி, தொலைக்காட்சியின் முன்னால் அமர்ந்திருக்கும் எந்த பிரசங்கியும் உலக கோப்பை விளையாட்டை தொலைக்காட்சியில் பார்க்க வேண்டும் என்கிற காரணத்துக்காக ஆராதனையை சுருக்கமாக முடித்துக் கொள்ளுகிற எந்த பிரசங்கியானாலும் சரி, அவனுக்குள் பிசாசு இருக்கிறான். உனக்குள் ஒரு ஆவி இருக்கிறது. மேலும் எந்த விதமான விளையாட்டையும் ஒரு பிரசங்கி தேவனுடைய வீட்டில் ஆதரித்து, மேலும் பந்தாட்ட குழுக்களை பெற்றுக்கொண்டு அவனும் போய் கிரிக்கெட்டு, கால்பந்து என்று விளையாடுவானானால், அல்லது வேறெந்த விளையாட்டாவது விளையாடுவானானால், நீ இன்னும் மறுபடியும் பிறக்கவில்லை.
மறுபடியும் பிறவாத ஒரு மனிதன் நிச்சயமாக உன்னை பாதாளத்துக்கு தான் வழி நடத்துவான். அவன் குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடன். மேலும் ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்டுவான். ஆனால் அவர்கள் இருவரும் குழியிலே விழுவார்கள். அது சரியா தவறா? நான் சொல்லுவது சரி. ஆம் பிரியமான பிள்ளைகளே, இன்னும் நான் அம்பலப்படுத்தக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கின்றன. இப்பொழுது நான் பிரியமான பிள்ளைகளே, முட்டாள்தனமான கேலி பேச்சுகளை குறித்து சிறிது நேரம் இடைபட போகிறேன். அதற்கு நமக்கு இந்த மேற்கோள்கள் உபயோகமாக இருக்கும். பிரசங்கிகள் தங்களை பிரசங்க பீடத்திற்கு பின்பாக கோமாளிகளாக ஆக்கிவிட்டனர். அதற்கு அவர்கள் கூறும் சாக்கு போக்கு என்னவென்றால், தேவன் குரங்கை படைத்தார் என்பது. தேவன் நகைச்சுவையை விரும்பாதவராய் இருந்தால் அவர் குரங்கை படைத்திருக்க மாட்டார் என்று கூறுகின்றனர். நான் கூறுகிறேன், அது ஒரு வேத புரட்டு. அது பிசாசினுடையது. நகைச்சுவை கூறியதற்காக தீர்க்கதரிசி மன்னிப்பு கேட்டிருக்கிறார். நகைச்சுவை மக்களை புண்படுத்துகிறது. அது சரியாக இங்கே தீர்க்கதரிசியின் செய்தியில் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் எந்த பிரசங்கியும் பிரசங்க பீடத்திலிருந்து கோமாளித்தனம் செய்யக்கூடாது. அவனுடைய சபையாரும் அதே போல கோமாளித்தனம் செய்வார்கள். அவர்கள் பிரசங்கியின் ஆவியை அப்படியே பிடித்துக் கொள்வார்கள். மேற்கோள் வில்லியம் பிரென்னாம். இனி ஒருபோதும் நீங்கள் தெருவில் இறங்கிச் சென்று கிறிஸ்தவம் என்பது என்ன என்று கூற முடியாது. ஏனென்றால் அவர்களும் மற்றவர்களைப் போலவே நடந்து கொள்கின்றனர், மற்றவர்களைப் போலவே பேசுகின்றனர். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைகளுக்கும் நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று தேவன் சொல்லியிருக்கும் போது அவர்கள் எப்போது பார்த்தாலும் நகைச்சுவைகளை சொல்லிக்கொண்டும் இன்னும் அது போன்ற எல்லாவற்றையும் செய்து கொண்டும் இருக்கின்றனர். அந்தி கிறிஸ்துவின் முத்திரை என்கிறதான செய்தி 1955. மேற்கோள் வில்லியம் பிரென்னாம். 2 தீமோத்தேயு 2:16 இவ்வாறு சொல்லுகிறது, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. ஆம், மேலும் சீர்கேடான வீண் பேச்சு என்பதை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? நீங்கள் ஒருவருக்கொருவர் நகைச்சுவை மற்றும் ஏளனம் கூட செய்யக்கூடாது. நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு உபயோகமற்ற சொல்லுக்கும் தேவன் உங்களை கணக்கு ஒப்புவிக்க செய்வார். அதை நீங்கள் அறிவீர்களா? ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே எப்படிப்பட்ட ஒரு ஜனமாக நாம் இருக்க வேண்டியவர்களாக உள்ளோம்? வெளிப்படையாக, உறுதியாக, அன்பு மிக்கவர்களாக, பாசமிக்கவர்களாக, முட்டாள்தனம் மிக்க ஒரு குழுவாக இல்லாதவர்கள். எப்பொழுதுமே கவனியுங்கள், அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவனாகிய நான் என்னையே, என்னுடைய சொந்த சுபாவத்தையே கவனித்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் கிண்டலும் நையாண்டியும் நான் செய்வதுண்டு. அதை செய்த பின் நான் ஏதாவது ஒரு மறைவிடத்திற்கு சென்று, கர்த்தாவே என்னை மன்னியும், நான் அந்த விதமாக நான் கூற நான் விழையவில்லை, எனக்கு ஏதோ ஒன்றை செய்யும், நான் அதை விட்டு கடந்து வர செய்யும் என்பேன். பாருங்கள், நீ அவ்வகையான தொன்றை செய்தால் நீ பின்மாற்றத்தில் இருக்கிறாய். ஆமையா, நீ மனம் திரும்பியாக வேண்டும். தவறாயிருக்கின்ற காரியங்களை அநேக முறைகள் நான் செய்கிறேன். நான் வெளியே செல்லுவேன். யாரோ ஒருவர் ஏதோ ஒன்றை அல்லது மற்றதை கூறுவார். அதை குறித்து ஒரு சிறிய நகைச்சுவையை நான் ஒரு கால் சொல்லுவேன். மோசமான ஒன்றல்ல. இப்பொழுது கிறிஸ்தவர்கள் இழிவான அசிங்கமான நகைச்சுவைகளை கூறுவார்கள் என்று நான் நம்புவதில்லை. இல்லை ஐயா, இல்லை. அப்படியானால் அவர்கள் கிறிஸ்தவர்களே அல்ல என்று வேதம் கூறுகிறது. அந்த பழைய சீர்கேடான காரியங்கள் போன்றவை, நகைச்சுவைகள், அரட்டைகள் மற்றும் அதை போன்றவைகளை விட்டு விடுங்கள் என்று கூறுகிறது. இல்லை, அந்த விதமான காரியங்களை கிறிஸ்தவர்கள் கூற மாட்டார்கள். கிறிஸ்தவர்கள் தூய்மையான எண்ணங்களை கொண்டவர்கள் ஆவர். நீங்கள் அவர்களை கவனிப்பீர்களானால், எப்பொழுதாவது ஒரு முறை நீங்கள் ஒரு மனிதனை, இன்று அவன் ஒரு சிறு நகைச்சுவையை கூறுவான், ஆகவே நல்லது, அது சரி என்று நினைத்துக் கொள்வான். அதை அவன் அப்படியே விட்டுவிட்டு அதை குறித்து ஒன்றும் சிந்திக்க மாட்டான். அடுத்த நாள் அவன் 2 சிறிய நகைச்சுவைகளை கூறுவான். பாருங்கள், ஆகவே அடுத்த காரியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் வேற ஏதாவது ஒன்றை செய்து கொண்டிருப்பீர்கள். ஆகவே முதலாவது காரியம் என்னவென்பதை நீங்கள் அறிவீர்களா? அது திரும்பவுமாக அந்த அதே பழைய காரியத்திற்கே உங்களை கொண்டு சென்று விடும். அது சரியா? அந்த காரியத்தை விட்டு அகன்று செல்லுங்கள், அதை விட்டு விலகுங்கள். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிருங்கள். கேள்விகளும் பதில்களும் 1954. மேற்கோள் வில்லியம் பிரென்னாம். அவருடைய மனைவி கேட்டார்களாம், சகோதரன் பிரென்னாமா ஒரு நகைச்சுவை துணுக்கு சொல்லுவார் என்று. நல்லது, பாருங்கள், நான் அப்படி செய்வது எனக்கு தவறாய் இருக்கிறது. ஆம், நிச்சயமாக அப்படி இருக்கிறது. சில நேரங்களில் நாம் செய்கிற காரியங்களை அலட்சியம் செய்கிறோம். பாருங்கள், அது ஒரு இடரலை போட்டு விடுகிறது. நாம் என்ன செய்கிறோம் என்பதை குறித்து நாம் கவனித்து பார்க்க வேண்டும். மேலும் நாம் நடந்து கொள்ளும் விதம்
நம்முடைய செய்கை அவற்றை கொண்டே தேவன் நம்மை நியாயம் தீர்க்கப் போகிறார். அங்கே ஒரு நாள் நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நான், தேவனே, நான் உம்முடைய ஊழியக்காரனாய் இருப்பதற்கு கூட தகுதி இல்லாதவன் என்று கூறினேன். நான் அங்கே நின்று கொண்டு எனக்கு பிரியமான ஒரு மனிதனுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு நகைச்சுவை செய்வேன் என்றால் அது அவருடைய இருதயத்தில் இடரல் கல்லை போட்டுவிடும். ஆனாலும் நான் நகைச்சுவைக்கு எதிரானவன். ஏன்? அந்த காரியத்தை என்னிலிருந்து எடுத்து போட தேவன் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். எலியாவே, நீ என்ன கேட்கிறாய் என்கிற செய்தி 1959. மேற்கோள் வில்லியம் பிரன்னான். நீங்கள் அமெரிக்காவிற்குள் நுழைந்ததும் நீங்கள் அங்கே பெரிய ஆ ஹா 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 என்ற சிரிப்பொலியை கேட்பீர்கள். அதுதான் அமெரிக்காவின் ஆவி. யாரோ ஒருவர் ஒரு ஆபாச நகைச்சுவையை வானொலியில் கூறிக்கொண்டிருப்பார். மற்றவர்களெல்லாம் அதை கேட்டு சிரித்துக் கொண்டிருப்பார்கள். அதுதான் அமெரிக்காவின் ஆவி. அது அவ்விதம் இருப்பதை காண்கிறீர்கள். வெற்றியின் நாள் என்கிறதான செய்தி 1963. மேற்கோள் வில்லியம் பிரன்னான். அதுதான் இந்த தேசத்தின் ஆவி. யாராவது தொலைக்காட்சியில் தோன்றி நீண்ட நேரம் நகைச்சுவை துணுக்குகளை சொல்லிக் கொண்டிருப்பார். என்ன, இப்படிப்பட்ட காரியங்கள் கேட்கும்போது ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு குமட்டலை உண்டு பண்ணுகிறது. ஜீவனுக்காக தாகம் கொள்ளுதல் என்கிறதான செய்தி 1960. மேற்கோள் வில்லியம் பிரன்னான். கர்த்தராகிய ஆண்டவரே, நான் இது போன்ற காரியங்களை செய்த குற்ற உணர்வு எனக்கு உண்டு என்று நீங்கள் யாராவது ஒத்துக்கொள்வீர்களா என்று நான் வியப்புறுகிறேன். ஆனால் நான் என்னை குறித்து வெட்கப்படுகிறேன். நான் சபைக்கு சென்று என்னை கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொள்கிறேன். மக்கள் கூட்டத்தில் நடுவில் நான் ஆபாச நகைச்சுவைகளை சொல்லுகிறேன். ஆனால் அதற்காக இப்பொழுது வெட்கப்படுகிறேன். மேலும் ஒரு தவறான ஆவிதான் என்னை அப்படி செய்ய வைக்கிறது என்று உணர்கிறேன். முகச்சாயம் பூசிய ஜெசபேல் 1956. மேற்கோள் வில்லியம் பிரன்னான். ஆபாசமான அவலட்சணமான நகைச்சுவைகளை கூறி பிறகு தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். வாசல் தண்ணீராய் உள்ளது 1959. மேற்கோள் வில்லியம் பிரன்னான். இப்பொழுது பாவிகள் அது போன்ற காரியங்களை செய்வதை குறித்து நான் குறை கூறுவதில்லை. எப்படி இருந்தாலும் அவர்கள் பன்றிகள். ஆபாசமான நகைச்சுவைகளை கூறுதல், அவலட்சணமான காரியங்கள், எப்படி இருந்தாலும் அவன் ஒரு பன்றிதான். ஆனால் எனக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுவது என்னவென்றால், ஒரு மனிதன் தான் இயேசுவை நேசிப்பதாக உரிமை கோரி அதன் பிறகு இது போன்ற ஒரு காரியத்தை செய்கிற போது எங்கோ ஏதோ தவறு இருக்கிறது. ஆட்டுக்குட்டியும் புறாவும் 1960. மேற்கோள் வில்லியம் பிரன்னான். அங்கே 2 பேர் ஊழியக்காரர்கள் உட்கார்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் கீழ்த்தரமான நகைச்சுவைகளை கூறிக்கொண்டிருந்தனர். ஒரு வெள்ளாடு அதை செய்யக்கூடும். ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டி அப்படி செய்யாது. ஆவியின் கனி. அது ஆவியின் கனி அல்ல. ஆட்டுக்குட்டியும் புறாவும் 1960. ஆம் பிரியமானவர்களே, இவ்வகையான மேற்கோள்கள் நம்மிடத்திலே உண்டு.